ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோட கண்டினியூ வீடியோ தான் இது. அந்த வீடியோவில் வந்து இந்த ஃபிஷ்ஷெல்லாம் பார்த்துருப்பீங்க. அதோட கண்டினியூஷன் வீடியோ தான் இது. இந்த வீடியோலையும் வந்து பெரிய பெரிய ஃபிஷ்ஷெல்லாம் அங்கே இருந்துச்சு. அப்படியே கண்டினியூவாக அந்த வீடியோ நான் வந்து பார்ட் 2வாக நான் வந்து கண்டினியூ பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோவில் கடைசிலையும் சென்டர்லேயும் கடல் கண்ணியும் நான் வீடியோ எடுத்திருப்பேன். அந்த வீடியோவும் போடுறேன், மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். இந்த மீனெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா மறக்காமல் ஒரு லைக்கை பண்ணிவிட்டு போயிருங்க. இந்த இடத்துலலாம் என்னை ஒரு வீடியோ எடுங்க, என்னை ஒரு ஃபோட்டோ எடுங்க, வீடியோ எடுங்க, ஃபோட்டோ எடுங்கன்னு என் வீட்டுக்கார்ட்ட கெஞ்ச வேண்டியதாக இருந்துச்சுங்க. அந்தளவுக்கு, ஏன்னா எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சரி, நம்மளும் ஒரு வீடியோ எடுக்கணுமே, நம்மளே அங்கே நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் கெஞ்சி 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 என் வீட்டுக்கார்ட்ட ஒரு ஃபோட்டோவும் கொஞ்சம் வீடியோவும் நான் நிற்கிற மாதிரி எடுத்திருப்பேன். இப்போ போயிட்டுருக்கு இல்லையா, இதுக்கு அந்த சைடு தான் வந்து கடற்கனி வச்சுருக்காங்க. அதுக்கும் இங்கேருந்து கொஞ்சம் தூரம் வரைக்கும் கொஞ்சம் மீன்களும் வச்சுருந்தாங்க. சரி, இங்கேயும் வந்து வெரைட்டியான வேறு மீனெல்லாம் வச்சுருந்தாங்க. சரி, என்னென்ன மீனெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஏதோ வரி குதிரை பார்த்த மாதிரி இருந்துச்சு, வரி வரியாக அழகாக இருந்துச்சு அந்த மீன் பார்க்குறதுக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா கலர் கலராக இருந்துச்சு. பெரிய தொட்டிங்க. இதெல்லாம் வந்து பாதுகாப்பாக இது வைக்கிறதுக்கே ஒரு செலவு ஆகும்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வந்து 100 ரூபாய் எல்லாருக்கும் டிக்கெட்டு, அதிகம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னை பொறுத்தளவுக்கு இது வந்து ஒர்த்து தான். 100 ரூபாங்கிறது பரவாயில்ல. இதை வாங்கலைன்னா அவங்களால மெயின்டைன் பண்ண முடியாது, அந்தளவுக்கு இருந்துச்சு. இதெல்லாம் ஏகப்பட்ட மீன் இருந்துச்சு இந்த இடத்துல. அது பாருங்க, வெள்ளை கலர் மீன் அப்படியே கூட்டமாக கொச்சன்னு இருக்குது மீன். அது பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. இந்த மீன் பார்த்திங்கன்னா எல்லாம் கூட்டம் எல்லாம் பக்கத்தில் போய் நிற்கவும் எல்லாம் அப்படியே சேர்ந்துட்டு இந்த மூளையில் போய் எல்லாம் சேர்ந்துருச்சு. அந்தளவுக்கு அந்த மீனும் எல்லாம் பயந்துக்கிட்டு போய் உட்காந்த மாதிரி இருந்துச்சு. உள்ளதுலேயே வந்து இந்த மீனும், இதுக்கப்புறம் வந்து மேலே மூளையில் ஒரு மீன் மறைஞ்ச மாதிரி இருக்கும். அந்த மீன் தான் ரொம்ப பெரிய சைஸ் மீன். மற்றபடி இது எல்லாமே வந்து இதை விட சின்ன மீன் தான் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து ஒரு ஸ்மால் சைஸ் மீன் தான். இந்த ஒரு மீன் பார்த்திங்கன்னா அப்படியே அதுக்கு எதுவும் முடியலன்னு நினைக்கிறேன். அது சாகிற மாதிரியே ஒரு மாதிரி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல், சுறுசுறுப்பு இல்லாமல் அப்படியே சாஞ்ச மேனிக்கு இப்படியே படுத்துருக்கு. நானும் ரொம்ப நேரம் அதை தட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே லைட்டாக அசைச்சிச்சு. சரி, அப்பா உயிரோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வந்தோம். அப்புறம் பக்கத்தில் 2 மீன் அப்படியே முத்தம் கொடுக்குற மாதிரி ஒன்றுக்கு ஒன்று வாய் வச்ச மாதிரி அழகாக இருந்துச்சு. க்யூட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அதையும் ஒரு வீடியோ எடுத்தேன். இதெல்லாம் ரொம்ப வித்தியாசம். இந்த மீனெல்லாம் நான் பார்த்ததே இல்லை என்னை பொறுத்தளவுக்கு. ஏதோ வித்தியாசமாலாம் மீனெல்லாம் இருந்துச்சு. நிறைய வெரைட்டி ஆஃப் மீனெல்லாம் இருந்தனால கொஞ்சம் பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. இந்த வந்துருச்சுங்க கடல் கன்னி. எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கவும் வீடியோ எடுக்கவும் ரொம்ப காத்திருக்காங்க கடல் கன்னியை. ஏன்னா கடல் கன்னி அந்தளவுக்கு ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்காங்க. நாங்களும் அப்புறம் ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு பக்கத்தில் நிற்கிற மாதிரிலாம் ஒரு ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்தோம். ஆனால் பாவங்க அந்த பொண்ணு வந்து எப்போயிலேருந்து ஒரு பொண்ணு தான் இருக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு வேறு யாரும் விடுற மாதிரி எனக்கு தெரியலை. அந்த ஒரு பொண்ணு வந்து தான் ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்குது. எனக்கு தெரிஞ்சு 4 மணிக்கு தொடங்கும்னு நினைக்கிறேன். அதுலேருந்து ஃபுல்லாக அந்த பொண்ணு தான் இருக்கும் போல். தண்ணிக்குள்ளேயே இவ்வளோ நேரம் நிற்கிறதுக்கே அந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட் தரணும்னு நினைக்கிறேன். அந்தளவுக்கு பாவம் தான். வேலையை விரும்பி செய்கிறதுக்கு எல்லாமே கஷ்டத்தெல்லாம் அனுபவிக்க தான் செய்யணும்னு நினச்சிக்கிட்டேன். இந்த பொண்ணும் சின்ன பிள்ளைங்களாம் எல்லாம் நிறைய பேர் வந்து பக்கத்தில் நின்னாங்க. அவங்களுக்கு வந்து ஹைஃபை கொடுக்குற மாதிரி அந்த கண்ணாடியில் கை வைக்கிறதும், கிஸ் பண்ணுற மாதிரியும், ஹாய் சொல்கிற மாதிரியும் நிறைய வந்து எடுத்தாங்க. நிறைய பசங்களாம் வந்து கிஸ் கொடுக்குற மாதிரிலாம் ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தானுங்க. அதையும் நாங்கள் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு இதுக்கு அடுத்து வந்து இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கடைகள் தான் இருக்குது. நிறைய வந்து ராட்டினம்,
அப்புறம் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நிறையா கடை, அப்புறம் கேம் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் அப்படியே சுற்றி பார்க்கறதுக்கு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே இது முடிஞ்சதுக்கப்புறமும் அதுக்கப்புறம் போயிட்டு ஒரு ரவுண்டு சுற்றிட்டு அப்படியே ராட்டினம்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்படியே வந்தோம். இந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த பூவெல்லாம் வந்து 1 மீட்ரு வந்து 700 800 சொல்லிட்டு யூடியூப்பில் நிறையா பேர் விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா இது எனக்கு தெரிஞ்சு ஒரு 1/2 மீட்ரு இருக்கும்னு நினைக்கிறேன். அது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னாக்கா 100 ரூபா தான். ரொம்ப விலை கம்மியாக இருந்துச்சு. சரி எல்லாமே சுற்றி பார்த்துட்டு வரும்போது வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். அங்கே சின்ன சின்ன கேம் வச்சுருந்தாங்க. இந்த பிளாஸ்டிக் டம்ளர்லாம் வந்து பேப்பர் கப்பு இந்த மாதிரிலாம் கமுத்தி வச்சுட்டு ஒரு பால் கொடுக்குறாங்க. எல்லாமே வந்து 40 ரூபா 50 ரூபா டிக்கெட்டுங்க ஒவ்வொன்றுக்கும். எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு பாலில் அடித்தோம். 3 பால் கொடுக்குறாங்க. 3 பாலுக்கு 3 பாலில் ஏதாவது ஒரு பாலில் நம்ம எல்லா கப்பும் கீழே விழுகிற மாதிரி அடிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்பில் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டுன்னு ப்ரைஸ் உண்டு. என் வீட்டுக்கார ஹஸ்பண்ட் வந்து கொஞ்சம் ஆசைப்பட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க அதுக்கப்புறம் ஒன்றும் விழுகலை. அது ஏன்னா அது பேப்பர் கப்பு, அந்தளவுக்கு ஒன்றும் விழுகாது. அப்புறம் பக்கத்தில் வந்து பலூன் ஷூட் வச்சுருந்தாங்க. போன தடவைலாம் என் வீட்டுக்காரர் ஒரு பலூனை கூட மிஸ் பண்ணல, கரெக்டாக அடித்தாங்க. ஆனால் இந்த தடவை வந்து கொஞ்சம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணிட்டாங்க. என்னன்னு தெரியல, கொஞ்சம் உடம்பு முடியாதனாலையா என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் நான் ஒன்று ட்ரை பண்ணுறேன்னு சொல்லி ட்ரை பண்ணேன். எனக்கு ஒன்று நான் அடிக்கலை. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமுக்கு வந்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பால் தராங்க. இது வந்து எத்தனை நம்பரில் போடுறோமோ எல்லா நம்பரையும் கூட்டிகிட்டு அந்த நம்பர் அந்த டெடி பேர் அந்த திங்ஸ்லாம் வச்சுருக்காங்களே அதில் எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் வந்து நமக்கு ப்ரைஸு. அந்த மாதிரி ஒரு 5-6 பால் தராங்க. நான் 5 பால் நினைக்கிறேன். எல்லாமே போட்டுட்டு எனக்கு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ வந்துச்சு பாருங்கள், 9 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதில் ஒரு சின்ன ஒரு பிளாஸ்டிக் கப்பு, பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் 2வது என் வீட்டுக்காரர் விளையாடணுன்னு ஆசைப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த லெமன் புளிய ஒன்றில் அது வந்து கிடச்சிச்சு எனக்கு. பின்ன அது 2ஐயும் மட்டும் வாங்கிட்டு நாங்கள் வந்துட்டோம். ஆனால் இதெல்லாம் வந்து நஷ்டம்தான். இப்போது ஒரு விளையாட்டுக்கு ஒரு தடவை வந்து 40 ரூபா டிக்கெட்டு 50 ரூபா அப்படிங்கும்போது இந்த 80 ரூபாய்க்கு அதெல்லாம் ஒர்த்து கிடையாது. சில சமயம் எதுவுமே விழுகாமலும் போகுது. இந்த டப்பாவும் இந்த லெமன் பிள்ளைகிறதெல்லாம் ஸ்ட்ராங் கிடையாது, சில்வர் தான் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சின்ன பிள்ளைங்களுக்கெலாம் இந்த மாதிரி புக்ஸ் வச்சுருந்தாங்க. இதில் வந்து அந்த வாய்ப்பாடு, அப்புறம் இந்த மேப்பு, அப்புறம் அந்த ஹேண்ட் ரைட்டிங் இந்த மாதிரிலாம் நிறைய வச்சுருந்தாங்க. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெண்ணில் வந்து நம்ம எழுதிக்கலாமா, எழுதிட்டு ஈரத்துணி வச்சு தொடச்சோம் அப்படின்னா அது வந்து போயிடும். அதே மாதிரி பேப்பர் வந்து கிழிக்க முடியாது, அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி நானும் வந்து அது ஒரு நோட்டு வாங்கினேன் எங்கள் அண்ணன் பொண்ணுக்காக. அப்புறம் அதையும் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே கொஞ்சம் போயிட்டு அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றிட்டு பார்த்துட்டு அங்கிட்ட அப்பளம் விற்கிறாங்க. அப்பளமும் உருளைக்கிழங்கும் வாங்கினோம். உருளைக்கிழங்கு வந்து இந்த ரோல் மாதிரி வச்சுருப்பாங்க இல்லையா, அது வந்து வாங்கினோம். உருளைக்கிழங்கு வந்து அதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணோம். கடைசியில் நிறைய பேர் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. கடைசியில் அது கொஞ்சம் வேகாமையே எடுத்து கொடுத்துட்டாங்க. அதுவும் இல்லாமல் பயங்கர எண்ணெய் வேறு அந்த உருளைக்கிழங்கு வந்து. சரின்னு சொல்லிட்டு எங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்கள் போட்டுட்டு வந்துட்டோம். ஏன்னா அவ்வளோ ஆயில் வந்து சாப்பிட்டோம்னா ரொம்ப கஷ்டம், ஒரு மாதிரி திகட்டுற மாதிரி தலை சுற்றுற மாதிரி ஆயிடும். இந்த அப்பளம் பார்த்திங்கன்னா அந்த பொரிச்ச பெரிய அப்பளம் வந்து ஒவ்வொரு தடவையும் ரேட் அதிகமாகிட்டே வருது பொருட்காட்சி அப்போ. இந்த தடவை பார்த்திங்கன்னா 80 ரூபா இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு நான் ஃபஸ்ட்டு பொருட்காட்சி போகும்போது 40 ரூபாயிலேருந்து நான் போய்கிட்டு இருக்கேன். இப்போ வந்து 80 ரூபா. அதே மாதிரி அந்த அப்பளம் பொரிக்காமலும் ஒரு கவரில் வச்சுருக்காங்க. அதில் 4 அப்பளம் இருக்குது. 4 அப்பளம் சேர்த்து அதே ரேட்டு தான், 80 ரூபா கிட்ட தான் வச்சுருக்காங்க. பின்ன நாங்கள் பொரிக்காத அந்த அப்பளமும் பின்ன பொரிச்ச அப்பளமும் வாங்கி நாங்கள் உருளைக்கிழங்கும் உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட்டுட்டு சேர் நிறையா போட்டிருக்காங்க, எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே அப்புறம் கிளம்பிட்டோம். அப்போ ராட்டினம்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நாங்கள் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். கூட இன்னும் பிள்ளைங்க யாராவது வந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக நானும் ராட்டினத்தில் சுற்றிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் ஹஸ்பண்டுக்கு வேறு ஏதோ மேலே பூஜைக்காக வேறு ஒருத்தவங்கள பார்க்க போகணும் அப்படின்ற மாதிரி சொன்னனால நாங்கள் அப்போ சீக்கிரமாக கிளம்ப வேண்டியதாகிடுச்சு. இல்லை அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நாங்கள் ராட்டினம்லாம் சுற்றிட்டு போகலான்னு தான் நினச்சோம். பின்ன வேண்டான்னு அப்புறம் விட்டுட்டோம். ஏன்னா அவருக்கு லைட்டாக தலை சுற்றுதுன்னாங்க. எனக்கும் சரி ஒத்தைக்கு போகிறதுக்கு கொஞ்சம் போர் அடிச்சிச்சு, அதனால் நான் வந்து போகலை. இவ்வளோ வீடியோ எடுத்துமே ஹஸ்பண்டு கூட சேர்ந்து ஒரு வீடியோ கூட எடுக்கலையே, 2 பேரும் சேர்ந்து வேறு ஒரே மாதிரி ட்ரெஸ் வேறு போட்டிருக்கோம், ஒரு வீடியோ கூட எடுக்கலையே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ஒரு 2 நிமிஷம் முகத்தை காட்டிக்கிட்டு கிளம்பிட்டாங்க. சரி ஒரு 2 நிமிஷம் மட்டும் வீடியோக்கு நாளே போதும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் கிளம்பிட்டோம். நிறைய வகையான நிறைய ராட்டம்லாம் வச்சுருந்தாங்க. எல்லாம் ஆசைப்பட்டு ஏறிடுறாங்க. ஏறினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊன்னு பயங்கரமாக கத்துறாங்க. அந்த அளவுக்கு வந்து கத்திக்கிட்டு இருந்தாங்க. நானும் கொஞ்சம் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். கொஞ்சம் ஃபன்னாகவும் இருந்துச்சு, பார்க்குறதுக்கே பயமாக இருந்துச்சு.
இருந்துச்சு. அதனால் நல்ல வேளை நம்ம ஏறலப்பா அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கடைக்கு வந்துட்டோம். கடைக்கு ஒன்று ஒன்றா சுற்றிட்டு அப்படியே உள்ளே வந்து இந்த ஒரு சின்ன கண்ணாடி வாங்க வேண்டியது இருந்துச்சு, முகம் பார்க்குற கண்ணாடி. சரி அதை வாங்கலான்னு பார்த்தோம். ஆனால் கண்ணாடி ஒன்றும் சரியில்லை, அது கொஞ்சம் லைட்டாக டேமேஜ் அந்த மாதிரிலாம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி அதனால் வந்தாச்சு. என்ன தான் இந்த பிளாஸ்டிக்கில் அது பாம்பு தேளு பல்லின்னு வச்சுருந்தாலும் கையில் பிடிக்குமோ அது என்னமோ ஒரு அருவருப்பாக தான் இருக்குது. அப்புறம் இந்த ஆயில் கேனு டப்பா அது இதுன்னு எக்கச்சக்க ஐட்டங்கள் வச்சுருந்தாங்க. ஆனால் மற்ற இடத்துங்களில் இந்த பொருட்காட்சியில் போய் நம்ம திங்ஸ் வாங்குகிறோம் அப்படின்னா மேக்ஸிமம் வந்து வெளியே வாங்குறதுக்கு இங்கே வந்து விலை அதிகமாக தான் இருக்குது. அதனால் வந்து மேக்ஸிமம் வெளியே வாங்குறது நல்லது. ஆனால் வியாபாரிகள் வந்து இங்கே விலையாகும் அப்படின்ட்டு தான் கொண்டு வந்து கடை போட்டிருக்காங்க. இதில் வந்து மாலை வச்சுருந்தாங்க, நல்லா நீளமாக 2 மாலை, அது ஜோடி வந்து 700 அப்படின்னாங்க. அப்புறம் இந்த சொன்ன இந்த பூ வந்து நான் வாங்கிட்டு வந்து இந்த நடுவில் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த ரோஸ் வச்சு அந்த பூ வாங்கினேன். அது வந்து 100 ரூபாய்க்கு ஒன்று வாங்கினேன். தலைக்கு வைக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த வீடியோ முடிஞ்சிச்சு, நாங்களும் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இவ்வளோ தூரம் பொறுமையாக வீடியோ பார்த்த உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, லைக் பண்ணிக்கிங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.